யாரும் இல்லை. மனிதர்களுடைய அன்பு மாறி போகும், நேசம் மாறி போகும், நேசத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அவருடைய அன்பிலே அவருடைய அன்பு மாறாதது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் தெரிந்தால் நீங்கள் அதை என்னோடு கூட பாடுங்கள். சாரோல் நவராஜ் அவர்கள் பாடல் 944வது பாடல். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அந்த பாதம் ஊற்றினாரே, அந்த மாது கண்களின் நீரை அந்த பாதம் ஊற்றினாரே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி படைத்தே, என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி படைத்தேன். எல்லாரும் எந்த இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மல் என்கிறவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மல் என்கிறவா. எந்த துணை என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவே, எந்த துணை என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். இந்த நேர்மை சிலுவை இல்லாமை ஏதும் இல்லை இந்த பாரினிலே, எந்த நேர்மை சிலுவை இல்லாமல் ஏதும் இல்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறிந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன், எந்தனுடனே என்னை அறிந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் போகட்டும்.
எங்களுடைய பலன் என்று நாங்கள் எதையாகியும் நம்பிக்கொண்டு இருப்போமானால் அவைகளையும் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே, சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீர். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பீராக. ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக, மேன்மையடைய பண்ணுவீராக, தடைகள் நீங்குவதாக. இவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற ஜனம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள தக்கதாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் அபிஷேகத்தாலும் நீ நிரப்புவீராக. நீ நாம் மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 73:24. ஹல்லேலூயா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவேன். நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தேவன். நம்மை அவருடைய சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு இன்பமானவைகள். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராதவர்களாக, தேவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக அநேக நேரங்களிலே நாம் இருப்பதினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை, அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் நம்மை நடத்துகிற வழி ஒன்று இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிற பாதை ஒன்று இருக்கிறது. தேவன் நம்மையில் வைத்திருக்கிற ஒரு சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஏதோ நம்மை தேவன் இஷ்டத்திற்கு உருவாக்கி விடுகிற நாம் ரோபோக்கள் அல்ல. தேவன் நம்மை ஒரு திட்டத்தோடு, ஒரு தேவ நோக்கத்தோடு தான் இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்து இந்த பூமிக்கு நம்மை வைத்திருக்கிறார். ஆகவேதான் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மை வைத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக வாழ்வோம் என்றால் அதுதான் உண்மையிலே சக்சஸ்ஃபுல் லைஃப். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயராக அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். அவர் ரோம பிரஜை, நான் பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான் என்று என்னை குறித்து, அவரை குறித்து எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இவைகளெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். அவர் சவுலாய் இருந்தது பெருமை அல்ல, அவர் சவுலாய் வாழ்ந்தது பெருமை அல்ல, கமாலியேலின் பாதத்திலே படித்தவர் என்பது பெருமை அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை குறித்ததாக தேவனுடைய நோக்கம் நிறைவேறின பொழுதுதான் வாழ்க்கை முழுமையடைந்தது. அவர் சவுலாக இருந்தார். தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக சீஷர்களை கொலை செய்யும்படி கடந்து போய் கொண்டிருந்தவரை தேவன் சந்தித்தார். தேவன் அவரை சந்தித்தார். என்றைக்கு அவர் பவுலாக மாற்றப்பட்டாரோ அன்றுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறினது. சவுலாய் இருந்திருந்தால் இந்த உலகத்திலே பெயர் பெற்றவராய் இருந்திருக்கலாம். அவருடைய தகப்பனாருக்கு கப்பல்கள் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தார், ரோம பிரஜையாக இருந்தார். ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குவது இன்றைய காலகட்டத்திலே கிரீன் கார்டு என்பது எவ்வளவு பெரிய காரியமோ அவ்வளவு பெரிய மேன்மையை அவர் சவுலாக பெற்றிருந்தார். தேவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அவருடைய வாழ்க்கையிலே சந்திப்பை உண்டாக்கினார். யாரோ ஒருவரை கொண்டு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட வைக்கக்கூடிய ஆள் அல்ல அவர். தேவனே அவரை சந்திக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரை பார்த்து சவுல் கேட்ட, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான். சவுல் ஆண்டவரோடு பேசின முதல் வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்.
எல்லாவற்றையும் அவனுக்கு அந்த இடத்துல விளக்கி சொல்லவில்லை. நீ இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், நிருபங்களை எழுத வேண்டும் என்றெல்லாம் தேவன் அவனோடு பேசவில்லை. நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, இன்ன விலாசத்திற்கு போ, அங்கே அனனியா என்கிற பேருள்ள ஒரு மனிதன் இருப்பான், நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர் தான், நம்மை நடத்துகிறவர் தான். எல்லா நேரங்களிலும் நம்மோடு அவர் நேரடியாக இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களே. அதற்காகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார், ஊழியங்களை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார். தேவனால் சந்திக்கப்பட்டவன், அவன் அதை உதறித்தள்ளவில்லை. நீர் தான் என்னோடு பேசிவிட்டீரே, நீர் யார் என்பதை சொல்லிவிட்டீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது சொல்லும் என்று அவன் சொல்லவில்லை. He submitted himself to God. தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தான். தேவன் அவனை சரியாய் நடத்தினார். தேவன் சரியான இடத்திற்கு அவன் கொண்டு போனார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் அபிஷேகம் பெற்றுக் கொண்டான். தேவனால் தொடப்பட்டான். Immediately உடனே அவன் எழுந்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். எந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, எந்த இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை மறுதலித்தானோ, அதே வாயை கொண்டு தேவன் இயேசுவே கிறிஸ்து என்று தாமதம் இல்லாமல் பிரசங்கம் பண்ண தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. அநேக நேரங்களில் நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய வேலை இல்லை, இது என்னுடைய காரியம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய என்னை குறித்து இங்கே வைத்ததின் நோக்கம் என்ன, இதை நாம் அறிய வேண்டும். 73ஆம் சங்கீதம் ஆசாவின் சங்கீதம். அது தாவீது எழுதின சங்கீதம் அல்ல. ஆசாப் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரத்தால் தாவீதால் ஆராதனை நடத்துவதற்கு மியூசிஷியனாக, இசை வாசிப்பவனாக நியமிக்கப்பட்டவர் இந்த ஆசாப். தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில காரியங்கள் வெளியே பார்க்கிறார். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவரை தான் சேவிக்கிறேன், இரவும் பகலும் அவரையே நினைக்கிறேன், அவருக்காக ஊழியம் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே என் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை விட என் வாழ்க்கை சற்று தள்ளாடுகிறது என்று அவன் உள்ளத்திலே கலங்கினான். அவன் எழுதுகிறான், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் பார்க்கையில் வீண்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரையும் உபாதியை அடைவார்கள், அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அருமையான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயம் வந்து இருக்கும். சில கடினமான பாதைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது, ஆண்டவரே ஏன் இதைகள் என் வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது? உடனே பிசாசு காட்டு, அவெல்லாம் பாரு நல்லா இருக்கிறான், இவ்வளவு நாளாச்சு இந்த ஊருக்கு வந்து. என் வாழ்க்கையில பிசாசு அப்படித்தான் சொன்னான். இத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து. கணக்கு போட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் இருக்கும் பாளையங்கோட்டைக்கு வந்து. இன்னும் வரைக்கும் நீ இன்னும் வாடகை வீட்டுல தான் கதையை ஓட்டிட்டு இருக்கிற. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரலாம். மற்றவர்களை பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் வாழுகிறார்களே, நானும் அவன் சொல்லுகிறார், நானோ குற்றம் இல்லாமையிலே என் இருதயத்தை கழுவி என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு வரவில்லை, என் வாழ்க்கையிலே அவர்களை விட நான் நன்றாய் இருக்கவில்லை என்ற எண்ணங்கள் வரலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, அது வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அந்த பின்பகுதியில் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய முடிவை நான் உணர்ந்து. எங்கே? நான் அங்கே 73ஆம் சங்கீதத்தில 16ஆம் வசனம்,
இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்கள், நெருக்கடியான எண்ணங்கள் மனதிலே மோதுகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்குத்தான் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய இந்த சூழ்நிலைகளுக்கு தீர்வு அங்கேதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் அவன் தேவ பிரசன்னத்திற்குள் கடந்து சென்று அதை புரிந்து கொண்டு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளும் வரை அவன் குழம்பினான், கிளம்பினான், அவன் அவன் பேதலித்தான். என் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இப்படிப்பட்ட பல கேள்விகள் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யூ கம் பிஃபோர் மீ, என்னிடத்தில் வா, என் சமூகத்துக்கு வா, என் பிரசன்னத்துக்கு வா, நான் உனக்கு விளக்கி சொல்லுவேன், நான் உனக்கு காண்பிப்பேன். அதுதான் தான் அவன் எழுதுகிறான், உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி முடிவிலே மகிமையை ஏற்றுக் கொள்வேன். துவக்கமற்றமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், ஒரு முடிவென்று ஒன்று இருக்கிறது. உலகத்தை விட்டு கடந்து போகிற முடிவல்ல, எவ்ரிதிங், எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அது முடிவு சம்பூரணமாய் இருக்கும், சம்பூரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஆலோசனையின்படி அவர் நம்மை நடத்துகிறவர். அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிற விரும்புகிற தெய்வம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28 மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர். ஜனங்களை ஆண்டவர் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து 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 தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 106 சங்கீதம் 106:13, 107:10, 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இம்மிடியட்டா ரெடிமேட். தூத்துக்குடியில ஒரு நம்முடைய நண்பர் ஒருவர், அவருடைய கம்பெனி அந்த ஏதோ ஒரு திடீர் புலி அப்படி என்று ஒன்று ஏதோ ஒரு வியாபாரம் செய்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை திடீர் புலியும் அல்ல, இன்ஸ்டன்ட் மிக்ஸும் அல்ல. அது தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும். காத்திருக்குதல் ஒரு நிமிஷமாக இருக்கலாம், ஒரு மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு வருடமாக இருக்கலாம். அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல், சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று தெரியவில்லை, ஆகவே அவருக்கு அவர் காத்திருந்தார். காத்திருந்ததினால் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டார். ஆடுகளை வைத்தவன் அரசனாய் மாறினான். தன் இஷ்டத்துக்கு அவர் ஒருவேளை செயல்பட்டிருந்தார், அந்த அரசன் என்கிற அந்தஸ்தை அவர் இழந்து போயிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய காரியம் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. 107:10 சொல்லுகிறது,
தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி. அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் அந்த உன்னதமானவருடைய ஆலோசனையை விட சிறந்ததான ஒரு ஆலோசனை இந்த பூமியிலே பிறந்த எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் இனி பிறக்கப் போவதும் இல்லை. உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை, ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள். தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். எகிப்திலிருந்து இவர்கள் சுயபலத்தினாலே விடுவிக்கப்பட முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். அதை போலதான் நம்முடைய ரட்சிப்பும். நம்முடைய ரட்சிப்பும் தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்து கானான் என்கிற புற ஜாதிகள் இருக்கிற அந்த தேசத்தை அந்த புறஜாதிகளை கொண்டு ஆயத்தம் பண்ணி இவர்களை அங்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்காக அவர் இறங்கினார். கூப்பிடுதலை கேட்டார், கண்ணீரை கண்டார், கூப்பிடுதலுக்கு இறங்கி அவரே இறங்கி வந்து நம்முடைய ஜனத்தை விடுவித்தார். பார்வோன் கரத்தில் இருந்து விடுவிக்கப்படுவது என்பது நடக்காத ஒரு காரியம். அதை போலதான் உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பும். எகிப்து என்கிற காலவாசலில் இருந்து, சுண்ணாம்பு காலவாசலில் இருந்து தேவன் அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். நம்முடைய ரட்சிப்பும் அப்படிப்பட்டதுதான். தேவன் நம்மை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போக திட்டம் பண்ணி பாதைகளை வகுத்து, நீ இந்த வழியாய் போக வேண்டும், நீ இந்த வழியாய் செல்ல வேண்டும். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஜுவாலை நம்முடைய ஜனத்தை நடத்தினார். இன்றைக்கும் நம்மை தேவன் நடத்தி கொண்டு வருகிறதுனால் மாத்திரமே உயிரோடு இருக்கிறோம். என் வாழ்க்கையை வைத்து சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் காரண தெய்வம் மாற்றமே. ஹல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில? எல்லாம் லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் இழந்த பொழுது தேவன் அங்கிருந்து துவக்கினார். அதனால்தான் பாடினோம், நன்றி என்றும் நான் மறுபடியினை நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எனக்கு ஒரே நம்பிக்கை நீங்க, எதையோ நம்பிக்கொண்டிருந்தேன். நம்பின எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. என்னை விட்டு போகாத ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன் நம்மை ரட்சிக்கிறார்? சரி, ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டான், உள்ள வந்துட்டான், சரி இவனை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய்விட வேண்டும். அது நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை அடையாமல், அதை நாம் பெற்றுக் கொள்ளாமல், கானானின் ஆசீர்வாதம் என்பது வேறு, வனாந்தரத்திலே தேவன் நடத்தின அனுபவம் என்பது வேறு. தேவன் மன்னாவை கொடுத்தார், காடைகளை கேட்டார்கள். ஆத்துமாவிலோ இளைப்பை அனுப்பினார். நாம் காடைக்காக ஆண்டவரை பின்பற்றுகிற குற்றமல்ல, தேவன் ஆயத்தம் பண்ணின கானானை போய் சேர வேண்டியவர்கள். அது பரம கானானாய் இருக்கட்டும், இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும். அதை அடையாமல் பின்வாங்கி போனவர்களாய் நாம் காணப்படாதபடி தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிற கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆலோசனையை அசட்டை பண்ணிவிடாதபடி, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, சும்மா அப்பதான் சொல்லுவான். அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, சாத்தானும் உன்னோடு பேசுவார். ஒருவேளை இது சாத்தான் பேசினதா இருக்குமோ, இது தேவ குரலா சாத்தான் குரலா, அதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாகி விட்டது, நான் அதை செய்தேன், இதை செய்தேன். வேண்டாததிலெல்லாம் நமக்கு பெருமை. அதை பெந்தைக்கோஸ்தே பெருமை என்று கூட சொல்லலாம். நம்ம உட்படாம போனதுக்கு ஒரே காரணம் அந்த பெருமை தான், ஆவிக்குரிய பெருமை, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவது.
இவரா? அதுவும் யாராவது ஒரு அங்கி போட்டாலும் ஒரு பாதிரியார் போயிட்டா, இவர் ஜெபம் பண்ணிலாம் இந்த ஜெபம் கூரைக்கு மேல கூட போகாது, அற்ப வேண்டுமா. அதனாலதான் உருப்படாம போனது. மிக முக்கியம், விளையாட்டா சொல்லல, சீரியஸ். ஏனென்றால் தேவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு தேவ மனிதன் எப்படி சொன்னார், என்னையா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நமக்கு தெரிஞ்ச சத்தியம்லாம் அவங்களுக்கு தெரியலையே. இல்லப்பா, ஆண்டவர் சொன்னாரா, இல்லப்பா மார்ட்டின் லூத்தரோடு பண்ணின உடன்படிக்கை, உடன்படிக்கை நான் பண்ணினேன், இன்றைய வரைக்கும் அவர்களை ஆசீர்வதித்து வருகிறேன். தெரியாது அவங்களுக்கு, ரொம்ப எல்லாம் தெரியாது, தெரியாட்டியும் அமைதலா அந்த பக்தியோடு நம்ம எல்லாம் அற்பமா எண்ணி 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 யாரையும் அற்பமாய் எண்ணுவதற்கு தேவன் நமக்கு உரிமை கொடுக்கவில்லை, எண்ணக்கூடாது. ஏனென்றால் தேவன் சாயலாக தேவன் அவர்களோடு என்ன உடன்படிக்கை பண்ணினார், தேவன் அவர்களோடு எப்படி இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியாது. அருமையான தேவ ஜனமே, தேவ ஆலோசனையை அசட்டை பண்ணி விடாதபடி, தேவ ஆலோசனைக்கு காத்திருக்க தவறி விடாதபடி, ஒரு காரியம் நமக்கு முன்பாக வரும், இதை நம்ம செய்யலாம், இதை செய்யக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சுக்கு கண்ட இடத்துல பிள்ளைய பற்றி சூரியநாராயணன் பேர் விட்டாங்களாம் அப்படின்னு ஒரு பாடம் எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அவன் வேலையே வேண்டாம், எப்ப பாரு எதையாவது நினைச்சா செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்து முடிச்சிருவேன், நினைச்சுட்டேன்னா செய்து முடிச்சிருவேன். ஒரு லாரி வாங்குறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் போயாச்சு, லாரி எல்லாம் வாங்குறதுக்கு. ஆனால் தேவனதை தடுத்ததுனால உசுரோடையாக இருக்கிறோம். அப்படிலாம் மட்டும் அங்க போய் இதை பார்த்து அதை பார்த்து கூட்டி கழிச்சு மனைவிட்ட கேட்டா தெரியும். இப்பொழுதுதான் தேவனது அமைதலை கொடுத்திருக்கிறார். அமர்ந்திருக்கணும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க சும்மா இருங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாதுதா, சும்மா இருக்க, நான் சொன்னதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றதா இருந்தா என் கூட வாங்க. அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் முன்னால போனோம், நம்ம பின்னால போனோம். நான் போன இடத்துக்கெல்லாம் நீங்க வாங்க அவரை கூப்பிடுகிற அனுபவம் இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணி தாங்க திராட்சை ரசமா மாறிச்சு. அந்த பந்தி விசாரிப்புக்கார மனவாளன்ட்ட வந்து சொல்றான், எல்லாரும் கடைசியில தண்ணி எங்கேயா கலந்து கொடுப்பாங்க, நீ தி பெஸ்ட் வைத்திருந்தீரு, எங்கேயா வச்சிருந்தீரு. அவன் திருன்னு முடிச்சிருப்பான், என்ன சொல்றானே அவனுக்கு புரிஞ்சிருக்க. என்ன பெஸ்ட்ங்கிறான், எல்லாரும் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ஆமா ஆமான்னு மண்டையாட்டி இருப்பான், அவ்வளவுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். உங்களுக்கு வைத்திருப்பது தி பெஸ்ட். போய் காட வேணும், நாங்க அங்க அதை செஞ்சோம், எகிப்துல இப்படி இருந்தோம், நான் ரட்சிக்கப்படாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், ரட்சிக்கப்படாத முன்னால அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். ஏங்க ரட்சிப்பே நீங்க உங்க சொத்தெல்லாம் வித்தா வாங்க முடியுமா? இம்பாசிபிள், வாங்க முடியாது. அதை தேவன் இலவசமாய் ஈவாய் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் இன்னும் ரட்சிக்கப்படல? அவர்களை குறித்த பாரம் நமக்கு வேண்டும். எவ்வளவோ பாரப்படுகிறோம். மற்றவர்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இவர்களை இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவர் அறிஞ்சு நானே இந்த பாடுபட்டு இருக்கேன், இவன் வேற வந்து பரவான்னு நினைக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் தவறுகளுக்கெல்லாம் காரணம் நாம் மாத்திரமே, ஆண்டவர் அல்ல. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். அமெரிக்கை என்றால் அமைதல், கான்பிடன்ஸ் அண்ட் குவயட்னஸ். அமைதல் விட்டுருங்க, தேவன் பதிலளிக்கும் வரை விட்டு விடுவோம், தேவன் சரியான பதிலை கொடுப்பார். நாம நினைச்ச நேரம்லாம் வந்து நம்ம இந்த சோழி உருட்டி போட்டு பார்க்கிற அனுபவம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னும் 2 கவுந்து இருக்கு, 2 பரண்டு இருக்கு, 2 நிமிந்து இருக்கு. நோ 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 4 3 7 7 3 10 ரைட்டு நீங்க போலாம். அதுவல்ல தேவன் நடத்துகிற வழி இந்த பர்பஸோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பர்பஸோடு இணைக்கப்பட்டிருக்கும். சும்மா நம்ம நினைக்கிறத நடத்துகிறவர் அல்ல. நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பது இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், நம்ம ஆகணும்.
எதற்காக? ஃபார் வாட்? என்ன பர்பஸ்? ஐஸ்வர்யவானாகி நான் அதை செய்வேன், இதை செய்வேன், களஞ்சியத்தை இடிப்பேன், கெட்டுவேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், முட்டாள், மூடனே. அந்த மாதிரி ஐஸ்வர்யம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது. இட்ஸ் அ லைஃப். நாம ஒன்ன செஞ்சு விரும்பி அதை செஞ்சு அதை வச்சு ஒரு வீடு கட்டி, அதை வச்சு ஒரு இடத்தை வாங்கி, அதை வச்சு ஒரு கார் வாங்கி, என்னங்க காரு? அவன் உலகத்துல வச்சிருக்கிற காரு அந்த 4 டயர் மேலதான் நம்ம காரு பண்ணணும். அவ்வளவுதான் சொல்றாங்க, நமக்கு தெரியல. நம்மள ஒரு காரை வச்சுக்கிட்டு இதுவல்ல பர்பஸ். அந்த பர்பஸ் நிறைவேறணும். அதுதான் ஆசீர்வாதம். என்ன நோக்கத்திற்காக கொண்டு போனாரோ இந்த நோக்கத்தை மறந்தவர்களாக திரும்பி திரும்பி பார்த்து, நாங்க எகிப்துல வெள்ளப்பூடு, வெங்காயம், ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வச்சிருக்காரு. இவன் வெள்ள பூண்டையும் வெங்காயத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார். மனம் மாறவில்லை. They are not transformed. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அந்த மறுரூபமாக்கப்பட்ட மனதுதான் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும். தேவ சித்தம் என்பது விளையாட்டு அல்ல. இட்ஸ் நாட் a joke. நம்ம பொருளை யாராவது தேவ சித்தம், இவன் வேறையா, எப்ப பார்த்தாலும் தேவ சித்தம், அதுதாங்க வாழ்க்கை. நானும் நிறைய பேரை கேள்வி பண்ணிருக்கேன். நமக்கு ஏற்கனவே நைக்கலும் நையாண்டியும் கூட சேர்ந்து பிறந்தது, பண்ணிருக்கிறோம் அறியாமல். காலங்கள் வந்த பொழுது தேவன் அப்படியே நம்மை விட்டு விடாததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நமக்கு முன்பாக பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் அதே இடத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை எவ்வளவோ கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க மேன்மை, இதுதான் மேன்மை. நம்முடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய், ஆலோசனைக்கு காத்திருந்து ஆலோசனையை அசட்டை பண்ணாதபடி தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். It was prepared. நம்முடைய ஆசீர்வாதம் என்பது ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கானான் தேசத்தை இவர்களை கொண்டு தேவன் ஆயத்தம் பண்ணவில்லை, புறஜாதிகளை கொண்டு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆயத்தம் பண்ணி முடிச்ச உடனே துரத்தி விட்டு இவர்களை குடியேற வைப்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஏன் பொறாமப்படணும், ஏன் வருத்தப்படணும்? நான் வருத்தமே படலங்கிறதுனால சொல்லல, அதிகம் வருத்தப்பட்டதுனால்தான் உங்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? எல்லாம் போச்சு, இருக்கிறது ஒரு மானம் மட்டும், அதுவும் பெற வேலையில போயிருது. மானம், மரியாதை எல்லாம் யார்தான்? அந்த நோக்கங்களை புரிந்து கொண்ட பொழுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவ திட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து வாழ்கிற தேவ பிள்ளையே, விருத்தி அடைவது உண்மை. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். எங்க போய் விதைச்சாலும் அறுக்கலாம் என்பது அல்ல தேவ திட்டம். ஈசாக்கு அந்த தேசத்தில் இருக்க வேண்டும், அந்த தேசத்தில் தான் விதைக்க வேண்டும், அந்த தேசத்தில் தான் அறுக்க வேண்டும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை அனுபவித்தார். ஹல்லேலூயா. God wants to give us 100%. ஏதோ ஒண்ணுமே கிடைக்காதுன்னு வந்தேன், ஒரு டீ வடையாவது கிடைச்சத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a life. ஏதோ சரி இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு பழகியா? இல்ல. எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னைக்காவது கேட்டு இருக்கிறோமா?
இன்றைக்காக அதை யோசித்திருக்கிறோமா? அதற்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமா? ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நீங்களும் நானும் அதைத்தான் செய்ய வேண்டும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறோம். நாம் டெவலப் ஆகணும், நாம குரோ ஆகணும், நாம பெருகணும், பரிசுத்தத்துல பெருகணும், தேவனை அறிந்து கொள்வதில் வளரணும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என்ன குறித்த அறிவில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். ஆலோசனைகள் நமக்கு இன்பமானவைகள். நம்முடைய தேவன் நம்மை ஆலோசனையின்படி நடத்துகிறவர். நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவான். ஒரு ஜபம் நம்ம ஜபமா இருக்கணும், என்னை நடத்தும் ஆண்டவரே. 4 காரியங்கள் நடத்தினார். எல்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு. உபாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவன் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்ணின் மணியை போல பாதுகாத்தருளினார். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. 32:2 சொல்லுகிறது, என் உபதேசம் பொழியும், அது பனி இளம் பயிரின் மேல் பொழிவது போல பொழியும். அதற்காகத்தான் சபை, அதற்காகத்தான் சத்தியங்கள், அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை. உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில பனியை போல இறங்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தையும் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. ஒருவேளை பாடுகிற பொழுது தேவன் பேசலாம், பிரசங்கம் பண்ணும்போது தேவன் பேசலாம், ஆமீன் சொல்லும் பொழுது தேவன் பேசலாம். இவரு பாடுவாரா, இவருக்கு ஒழுங்கா மியூசிக் தெரியாது, இவரு காட்டு கத்துவார், இப்படியே பேசி எல்லாத்தையும் இழந்து, தேவன் வச்சிருந்த அத்தனையும் இழந்து, கடைசியில ஒரு கூமுட்டைய கையில வச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்து இருக்கணும். போன உடனே மாட்டு போட்டுருக்க இவெல்லாம் பேசி, இவருக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாததா? அதுவல்ல வாழ்க்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை எப்படி யேசுரனை தேவன் நடத்தினாரோ, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசுவாடி சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். வேறு தேவர்கள் இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துகிறாரா? உடனே போய் ஆலோசனை, அக்காட்ட மச்சாண்ட அவட்ட கேட்கறது, இவர்கிட்ட கேட்கறது. ஸ்டாப், மேக் இட் நோன் டு காட். முதலாவது தெரியப்படுத்துங்கள், ஆலோசனைக்கு காத்திருங்கள், ஆலோசனையை அசட்டை பண்ணாதிருங்கள். தேவ நோக்கம் நிறைவேறும், தேவ திட்டங்கள் நிறைவேறும், தேவ மகிமை வெளியரங்கமாகும். எப்ப வெளியரங்கமாகும்? அவன் சவுலாய் இருக்கிறவரை தேவ மகிமை வெளியரங்கம் ஆகாது. Only after he was changed as Paul. அவனை கொண்டுதான் சபைக்கான நிருபங்களை தேவன் இன்றைக்கும் பவுலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சவுலாய் இருந்திருப்பாரானால் அன்றைக்கே அவர் காரியம் முடிந்திருக்கும். நம்மை தேவன் அப்படி வாழ அழைக்கிறார். ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைப்போம், என்னை நடத்தினார்